ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்றது எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்றதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து கும்பலாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி குவான்டிட்டியும் அதிகம் கிடைக்கிது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டது. இப்போ பாருங்கள், நான் தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியும் ஊற வச்சுருக்கேன். துவரம் பருப்பு ஒரு 3-4 காஞ்ச மிளகாவை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சின்ன குழிக்கரண்டியால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மாதிரி கிள்ளி பார்த்தோம்னா அது வந்து நல்லா கிள்றதுக்கு வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த காஞ்ச மிளகாய், துவரம் பருப்பு இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் இதை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஒரு தக்காளி அளவு அது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, நம்ம மறுபடியும் உப்பு ஆட் பண்ணுவோம். இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நான் வந்துட்டு இந்த அரைச்சி இந்த விழுதோட நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து திக்காகிடும். ஏன்னா பருப்பை வந்து அரைச்சி செய்கிறதுனால சாம்பார் வந்து டக்குன்னு திக்காகிடும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 வெந்தயம், அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு, ஸோ அது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா அப்போ அந்த தக்காளி எல்லாமே அது வந்து நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சி துவரம் பருப்பு கரைச்சி தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அதை கொதிக்க விடலாம். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து கலந்து விடணும். நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இந்த சாம்பார் செய்யும் பொழுது செய்யணும். இப்போ வந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை வந்துட்டு இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் பொடின்னு தான் சொன்னாங்க. அதை கொஞ்சமாக சீரகத்தை எடுத்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். புளி தண்ணிலாம் சேர்த்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த சீரகத்தூள் போட்டு மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட இந்த டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நம்ம வந்து இந்த சீரக பொடியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து இதுதான் அதுக்கு வந்து வாசனை தரக்கூடியது, டேஸ்ட்டு தரக்கூடியதும். ஸோ இதை வந்து மறக்காமல் இதில் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் புளி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது, நிறைய சேர்த்தா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு இறக்குனா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்.